எத்தியோப்பியாவின் ஹேலி குப்பி எரிமலை கிட்டத்தட்ட 12,000 ஆண்டுகளுக்கு பிறகு வெடித்ததில் அதன் சாம்பல் இந்தியாவை நோக்கி நகர்ந்தது. குறிப்பாக டெல்லியை அடையும் சாம்பல் இப்பகுதியில் காற்றின் தரம் மற்றும் வானிலை நிலையை பாதிக்கலாம் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நிலவரம் என பார்ப்போம். எத்தியோப்பியாவின் அஃபார் பகுதியில் உள்ள ஹேலி குப்பி எரிமலை ஞாயிற்றுக்கிழமையன்று காலை வெடித்து சிதறியது. நீண்ட காலமாக செயலற்ற நிலையில் இருந்த எரிமலை வெடித்ததில் சாம்பல் புகையை செங்கடலின் குறுக்கே ஏமன் மற்றும் ஓமன் நோக்கி அனுப்பியது. எரிமலையில் இருந்து வரும் சாம்பல் மேகம் அடுத்த 10 முதல் 30 நிமிடங்களில் டெல்லி மற்றும் அதன் அருகிலுள்ள பகுதியை அடையும் என்று இந்தியா மெட்ஸ்கை வெதர் எக்ஸில் ஒரு பதிவில் குறிப்பிட்டிருந்தது. கிட்டத்தட்ட 12,000 ஆண்டுகளில் முதல் முறையாக வெடித்த ஹேலி குப்பி எரிமலையில் இருந்து உருவான சாம்பல் புகைமூட்டமானது 10 கிலோமீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் பயணித்து மாலை 6:30 மணியளவில் ராஜஸ்தானை கடந்து இரவு 11 மணியளவில் குஜராத், மகாராஷ்டிரா, டெல்லி, NCR மற்றும் பஞ்சாப் வழியாக நகர்ந்தது. இந்த புகை இந்தியாவில் காற்றின் தர அளவை மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படவில்லை. ஆனால் நேபாள மலைகள், இமயமலை மற்றும் அருகிலுள்ள டெராய் பகுதியில் சல்பர் டை ஆக்சைடு அளவை அதிகரிக்கக்கூடும். ஏனெனில் சில சாம்பல் சீனாவை நோக்கி நகரும் முன் மலைகளை தாக்கக்கூடும். அதே நேரத்தில் இருளுடன் கூடிய மங்கலான வானம், விமான சேவை பாதிப்பு போன்றவை சாம்பல் இந்தியாவை நோக்கி நகர்வதால் ஏற்படும் பாதிப்புகளாக இருக்கலாம். எரிமலை சாம்பல் காரணமாக திங்கட்கிழமை பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. ஆகாசா ஏர், இண்டிகோ மற்றும் KLM போன்ற விமான நிறுவனங்கள் சில விமானங்களை ரத்து செய்ய வேண்டியிருந்தது. மேலும் ஏதேனும் இடையூறுகள் ஏற்பட்டால் அதனை கையாள விமான நிலையங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. விமான நிறுவனங்கள் சாம்பல் நிறைந்த பகுதிகளை தவிர்க்கவும், தேவைப்பட்டால் விமான பாதைகள் மற்றும் எரிபொருள் திட்டங்களை மாற்றவும், சமீபத்திய எச்சரிக்கைகளை பின்பற்றவும் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது. விமானத்தில் சாம்பலை எதிர்கொண்டால் அதில் இயந்திர பிரச்சினைகள் அல்லது கேபினில் புகை அல்லது வாசனை இருந்தால் விமான நிறுவனங்கள் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக உலகின் மிகவும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய எரிமலைகளில் ஒன்றான ஏர்டா ஆலவில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில்தான் இந்த ஹேலி எரிமலை அமைந்துள்ளது. ஹேலி குப்பி பூமியின் வெப்பமான மற்றும் அணுக முடியாத பகுதிகளில் ஒன்றான டானகில் காற்றழுத்த தாழ்வு பகுதியில் அமைந்துள்ளது. இந்த பகுதி தொலைதூரமாகவும் ஆய்வு செய்வதற்கு கடினமாகவும் இருப்பதால் எரிமலையை பற்றி அதிக அறிவியல் தகவல்கள் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் திடீர் வெடிப்பு மிகவும் அசாதாரணமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இப்பகுதியில் மக்கள் தொகை குறைவாகவும் அங்கு சென்றடைவது கடினமாகவும் இருப்பதால் செயற்கைக்கோள்கள்தான் முக்கிய தகவல் ஆதாரமாக தொடர்ந்து இருந்து வருகின்றன. செயற்கைக்கோள் படங்கள் சாம்பல் மேகங்களையும் அதிக அளவு சல்பர் டை ஆக்சைடையும் காட்டுகின்றன. இது எரிமலை செயல்பாட்டின் முக்கிய அறிகுறியாகும். எத்தியோப்பியாவில் வெடித்த எரிமலையின் தாக்கம் இந்தியா வரை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்ற செய்தி தற்போது பரவலாக பேசப்பட்டும் வருகிறது.